ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. இந்த வீடியோவில் நம்ம ஆண்ட்ராய்ட் மொபைலில் எப்படி OEM அன்லாக்கை வந்து நம்ம எனேபிள் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா, நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைப் தான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் மொபைலில் நீங்கள் வந்து செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வருவீங்களா இருந்துச்சுன்னா சிஸ்டம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதுலேயுமே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வரப்போ பாருங்கள், டெவலப்பர் ஆப்ஷன் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று உங்களுக்கு இந்த இடத்துல ஷோ ஆகும். சம்டைம்ஸ் வந்து ஷோ ஆகலாம், ஷோ ஆகாமலும் இருக்கலாம். ஷோ ஆகலைன்னா நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, இதுலேயே வந்து மேலே ஸ்க்ரோல் பண்ணி வர்றப்ப அபவுட் ஃபோன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்ப்பீங்களா ஆச்சுன்னா பில்ட் நம்பர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் ஒரு கிளிக் பண்ணிக்கொண்டே இருங்க. அப்படி கிளிக் பண்ணி கொண்டிருக்கும் போது உங்களுடைய மொபைலோட ஸ்க்ரீன் லாக்கை வந்து உங்களுக்கு டைப் பண்ணுறதுக்கு கேட்கும். ஸோ அதையுமே நீங்கள் வந்து டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பண்ணும்போது யூ ஆர் நவ் டெவலப்பர் அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல ஷோ ஆகும். அப்படி ஷோ ஆகுன அப்புறமா நீங்கள் பேக் வந்து திரும்ப இந்த சிஸ்டம் அப்படின்றதுக்குள்ளேயே வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்ப்பீங்கன்னா இருந்துச்சுன்னா இந்த இடத்துல டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் அப்படின்றது வந்து உங்களுக்கு இந்த இடத்துல இப்போ ஷோ ஆகும். இந்த டெவலப்பர் ஆப்ஷன் அப்படின்ற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஷோ ஆகுனதுக்கு அப்புறமா இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஒருக்க ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதுலையுமே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வருவீங்களா இருந்துச்சுன்னா எனேபிள் OEM அன்லாக் allow the device to be OEM unlocked. ஸோ அந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு அந்த இடத்துல காட்டும். ஸோ இப்போ பார்ப்போமா இருந்துச்சுன்னா அது வந்து டிசபிள் இருக்குது. ஸோ இதை வந்து நான் எனேபிள் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ எனேபிள் பண்ணும்போதுமே வந்து உங்களுக்கு திரும்ப வந்து பின்கோடை வந்து கொடுக்கறது கேட்கும். ஸோ நீங்கள் பின்கோடை கொடுப்பீங்களா இருந்துச்சுன்னா உங்களால் வந்து இந்த OEM அன்லாக்கை வந்து கண்டிப்பாக எனேபிள் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஆண்ட்ராய்ட் மொபைலை வந்து டெவலப்பர் ஆப்ஷனுக்கு போயிட்டு OEM அன்லாக்கை வந்து நம்ம எனேபிள் பண்ணுறது. கண்டிப்பாக வந்து நம்ம டெவலப்பர் ஆப்ஷனை வந்து ஆன் பண்ணிட்டு தான் இந்த இடத்துல வந்து இதை செக் பண்ணி பார்க்கணும். சும்மா வந்து நம்ம போயிட்டு செட்டிங்ஸ்லேயுமே சேஞ்ச் பண்ணி, அதாவது செட்டிங்ஸ்லேயுமே வந்து சர்ச் பண்ணி நம்ம செக் பண்ணுமா இருந்தாலும் வந்து ஷோ ஆகாது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த டெவலப்பர் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போயிட்டு செக் பண்ணி OEM அன்லாக்கை வந்து எனேபிள் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லை அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.